இந்திய ஆராய்ச்சியின் ஒரு மைல்கல்னு சொன்னா அது கண்டிப்பா சந்திராயன் 3 தாங்க. இந்தியாவின் இந்த சாதனையை பொறுத்து கொள்ள முடியாத சில யூகேவை சேர்ந்த ஊடகங்கள் தங்களோட வன்மத்தை காட்டி இருக்காங்க. I would like to congratulate India on landing on the dark side of the moon. I would also like to now invite India to return the £2.3 billion foreign aid money that we sent them between 2016 and 2021. We're also set to give them £57 million next year. இந்தியாவிற்கு 2009 முதல் 2016 வரை உலக நாடுகள் கொடுத்த 2.6 பில்லியன் கடனை திரும்ப பெற வேண்டும் என்றும் இனி இந்தியாவிற்கு யாரும் கடனுதவி அளிக்க கூடாது என்றும் கூறியது இந்தியாவின் மீதான பொறாமை குணத்தின் உச்ச கட்டம். இப்ப நாம இந்தியாவிலிருந்து பிரிட்டன் எடுத்து சென்ற அப்படி சொல்லக்கூடாது, திருடி சென்ற பொருட்களை பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சேவல் கொடியானின் தமிழ் டாக்ஸ். இது லண்டன் விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் அருங்காட்சியகங்க. இந்தியா மட்டும் இல்லாம பல நாடுகள்ல இருந்தும் எடுத்து சென்ற பொருட்களை, திருடி சென்ற பொருட்களை இங்கதான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது 11ஆம் நூற்றாண்டில் செம்பினால் செய்யப்பட்ட நடராஜர் சிலை. இது ஆந்திராவிலிருந்து கொண்டு வரப்பட்ட நந்தி சிலை. நீங்க இங்க பாக்குற நிறைய சிலைகள் சோழர் மற்றும் பல்லவர் கால சிற்பங்கள். இந்த யானை மேல இருக்கிறது ஐயனாருங்க. இங்க இருக்கிற நிறைய சிலைகள் சுமார் 2000 ஆண்டு பழமையானது. இப்போ நீங்க பாக்குறது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிவன். இதுவும் சிவன் தாங்க, 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிலை. இது துர்க்கை சிலை, 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இப்போ நீங்க பாக்குறது 1900 சேர்ந்த காமதேனுங்க. ஒன்னு எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்காதுன்னு 2 கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மதுரையில இருந்தும் நிறைய பொருட்களை இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இது பெங்களூர்ல இருந்து கொண்டு வரப்பட்ட தலைக்கு வைக்கும் ஆபரணம். இதுக்கு கீழே நீங்க பாக்குறது மதுரையில இருந்து எடுத்து வரப்பட்ட யானை தந்தத்தால் செய்த சிற்பம். இது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இங்க பாத்தீங்களா, நம்ம ஊர்ல பாட்டிங்கெல்லாம் போடுற தந்தட்டி. இப்போ நீங்க பாக்குறது 19ஆம் நூற்றாண்டில் மதுரையில் பயன்படுத்திய தாலி. இதுவும் தங்கத்தால செய்த தாலி தாங்க. இந்த பிரேஸ்லெட் சென்னையில இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த சோழர் கால புத்தர் சிலையை நாகப்பட்டினத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் சோழர் கால புத்தர் சிலை தாங்க. இங்க பாருங்க, தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. இந்த புத்தர் சிலைய பர்மால இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தங்கத்தால் செய்யப்பட்ட ராஜா ரஞ்சித் சிங்கோட அரியணை. இவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. இது ராஜா அணிந்த உடை. இது மன்னர் திப்பு சுல்தானோட வாள், கம்பு, பைனாகுலர், வாட்ச், வெள்ளி தட்டு, துப்பாக்கி, இப்படி பல பொருட்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது மன்னர் திப்பு சுல்தானோட புலி வெள்ளக்காரனை கடிச்சத சிலையா வடிச்சிருக்காங்க. அதையும் இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்க பாக்குறதெல்லாம் நம்ம ஊர் தூணுங்க. விலை மதிப்பில்லாத கற்களை எப்படி வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. இதுல நிறைய கற்கள் 700 AD எகிப்துல இருந்து எடுத்ததா போட்டிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறதுல கோஹினூர் வைரம் மட்டும் இல்லைங்க, நிறைய காஸ்ட்லியான வைரங்கள்லாம் இருக்கு. இது திப்பு சுல்தான் கிட்ட இருந்து எடுத்த எமரால்டும் ரூபியுங்க. எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு பாருங்க. இது 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ராஜவம்ச மோதிரங்கள். எல்லா நாட்டுல இருந்தும் கொண்டு வந்த பொருளை இங்கதான் வச்சிருக்காங்க போலயே. சிவன், பிள்ளையார், விஷ்ணு அப்படின்னு எல்லா சிலையும் இங்க இருக்கு. இது பித்தளையில செய்த சிலைங்க.
இப்போ நீங்க பார்க்கறது ராஜஸ்தான் ராஜாவோட அரண்மனையிலிருந்து கொண்டு வரப்பட்டது. இது எல்லாமே 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இங்க நீங்க பார்க்கறது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குஜராத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட அழகான செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ். இது மட்டும் இல்லைங்க, இது கூட இங்க நீங்க பார்க்குற பொருள் எல்லாமே குஜராத்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்மள நிறைய பேர் ஆற்காடு நவாபை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், ஆனா பார்த்திருக்க மாட்டோம். இவர் தாங்க ஆற்காடு நவாப். ஆடை, ஆபரணங்கள், கலை பொருட்கள், போர்க்கருவிகள் மட்டும் இல்லாம இசைக்கருவிகளையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கறது எல்லாமே 17ஆம் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நகைகள். இது எல்லாமே சென்னையில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது சாம்பிள் தாங்க, இன்னும் நிறையவே இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்தியாவோட பல பகுதிகளில் இருந்து அவங்க எடுத்துட்டு போன பொருட்கள். மதிப்பிற்குரிய பிரிட்டன் ஊடகங்களே, முதல்ல நீங்க இந்தியாவிலிருந்து கொண்டு போன இந்த பொருட்களுக்கு ஒரு கணக்க போடுங்க. அப்புறமா யார் யாருக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லுங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற மக்களான உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த பொருள் எல்லாம் அங்கேயாவது பத்திரமா இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்தியா கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான காணொளியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.